டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்ததில் அதுக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து சும்மாவே விடமாட்டோம், கண்டிப்பாக அதுக்கு பதிலடி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தியா வந்து உலக நாடுகள் யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த டெல்லி குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்தது, அதாவது அந்த I-20 காரை வந்து யார் ஓட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சந்தேகமாக இருந்தது. ஆனால் அந்த DNA டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் உமர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெடிமருந்து வந்து ஒரு 2900 கிலோ கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அதுக்காக இந்த தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த வெடிமருந்து, அதுக்கப்புறம் இந்த பாம் தயாரிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் இன்டெலிஜென்ஸ் மூலியமா தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது பாத்தீங்களா, திங்கட்கிழமை வந்து ரெட் ஃபோர்ட், அதாவது செங்கோட்டைக்கு பக்கத்தில் குண்டுவெடிப்புக்காக இந்த டாக்டர் உமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இந்த மேப் எது அப்படின்னா ஸ்விஸ் நாட்டோட த்ரீமா அப்படிங்கிற மேப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்கிரிப்டாக வந்து யூஸ் பண்ணி, அதாவது மேப்போட லொக்கேஷன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஷேர் பண்ணதான் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஃபரிதாபாத்தில் இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலிருந்து நிறையா மாணவர்களை வந்து கைது பண்ணி அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரில் ஏகப்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன், அதாவது எந்த வீட்டில் யார் வந்து இருக்காங்க, புதுசாக யாராவது வந்தாங்களா, இல்லை இங்கிருந்து யார் வந்து வெளியே போனாங்க, எதுக்காக போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து இந்தியா வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து வந்தது, 8 பேர் வந்து 4 குழுக்களாக பிரிஞ்சு ஒரு 4 முக்கியமான சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் குண்டுவெடிப்பு வந்து நிகழ்த்ததா இருந்தது. அதையும் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு நம்மளோட ஒரு பிக் சல்யூட்டை வந்து சொல்லிடலாம்.